ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அது ரிவர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவிஸ் தட் ஐ லவ்ட் இன் 2024 கிட்டத்தட்ட 270 படங்கள் பார்த்துருக்கேன். பட் அது எல்லாமே 24 ரிலீஸ் ஆனதான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ 2024 ரிலீஸ் ஆகி நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு சில படங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது. 27 படங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண படங்களும் இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி மிஸ் அவுட் ஆன படங்களும் இருக்கலாம், எக்ஸ்பெக்டே பண்ணாத பயங்கரமான ஒரு படம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஒரு படங்களை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவேன். 27 படமே ஹைலி ரெக்கமெண்டட் தான். ஒருவேளை இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நான் மிஸ் அவுட் ஆன படங்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், என்னோட பாட்காஸ்ட் நான் இயர் எண்ட்லலாம் இந்த பெஸ்ட் மூவிஸ் எல்லாம் போகிறது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் சொல்கிற அந்த 10 சேர்ந்து ஒரு மூவிஸை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மேபி இந்த 20 ஒரு 10 உங்களுக்கு தெரிஞ்ச படமாகவே இருக்கலாம், எல்லாரும் சொல்கிற படமாக இருக்கலாம். பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு படமாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஹனுமன். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மூவி ஃப்ரான்ச்சைஸுங்க. ஸோ இது அடுத்து இதோட ஃப்ரான்ச்சைஸில் நிறைய நல்ல நல்ல படங்கள் வரப்போகுது. ஹாலிவுட் லெவலில் எப்படியோ ஒரு மார்வல் இந்த டிசிங்கிற படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியன் சைடில் இந்த படங்களை புஷ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எவ்வளோ அழகாக இந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ இவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் எப்படி கேஸ்டிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக சட்டில் கொண்டு போகிறாங்க. கதையை மட்டுமே நம்பி எடுக்கிற ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே இல்லை. அண்ட் 2வது இடத்துல இருக்கிறது பிரேமலு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த படம் செம்ம ஹிட்டு. ஸோ செம்ம ஹிட் ஆனதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2க்கு ரெடியாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அன்வேஷிப்பின் கண்டெத்தும். ஸோ இது ஒரு மலையாள படம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நேரத்தில் நிறைய மலையாள படங்கள் தான் இருக்க போகுது. ஏன்னா என்ன சொல்கிறது, டிப்பிக்கலாக மலையாளம் இண்டஸ்ட்ரி இப்போது ஜான் ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே 5-6 நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது சூப்பரான விஷயமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அன்வேஷம் கண்டெத்தும் 2 டிஃப்ரெண்ட் டைப்பான இன்வெஸ்டிகேஷன். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், இன்டர்வலுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான சட்டிலான மூவி. டொவினோ தாமஸ் ஓடுது. ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 4வது வருஷங்களுக்கு விசேஷம். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஹிருதயம் படம் டேரக்ட் பண்ண வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஸோ வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரோட பாடல்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மலையாளத்தில் அவரோட படங்கள் நிறையவே இருக்குது, அவர் டேரக்ட் பண்ண படங்களும் நிறையவே இருக்குது. ஸோ அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் போன வருஷம் ரிலீஸ் ஆனதில் வருஷங்களுக்கு விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு அழகான ஒரு ஸ்டோரிங்க. ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஜே பேபி. ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் சட்டிலான ஒரு மூவி. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த படங்களில் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தனியாகவே காட்டாமல் ஒரு ஃபேமிலியை ஹீரோவாக இந்த படத்தில் நிறுத்தியிருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். பட் ஆனால் யாருமே நடித்த மாதிரியே தெரியாது, எல்லாருமே அழகாக வாழ்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதை விட சூப்பரான விஷயம் என்னென்னா, இது உண்மையானமே நடந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு விஷயம் நம்மளோட ஆக்டிங்லாம் வேறு இருக்கும். அது ஒரு மெயினாக ஒரு சீன் இருக்கும். அந்த ஹீரோ அவங்க அம்மா அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறமா ஒரு சீனில் அதுக்கடுத்த சீன் தான் அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. அவங்க அம்மா சாப்பிடுவாங்க. உடனே ஹீரோ அழக ஆரம்பிச்சிருவாரு. உன்னை போய் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா விடுறா, என் பையன் தான்டா. அந்த ஒரு சீன்லாம் நான் உடஞ்சிட்டேன். நான் சொல்கிறதுக்கு மேபி ஒட்டாமல் இருக்கலாம். இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 6வது இடத்துல குருவாயூர் அம்பல நடையில். இந்த 6வது இடம் சொல்கிறது நான் இங்கே போட்டிருக்க லிஸ்ட்டு, அதாவது அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த லிஸ்ட்டு தவிர என்னோடய டாப் 10 அப்படியெல்லாம் கிடையாது. குருவாயூர் அம்பல நடையில் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரீச் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. மலையாளம் இல்லை, எந்த லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனாலுமே இந்தியா முழுக்கவோ இல்லை உலகம் முழுக்கவோ ரீச் ஆகுது. அவ்வளோ ஈஸியாக போச்சு. ஓடிடி வந்ததுக்கப்புறமா ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணிட்டு டிப்பிக்கலாக எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி அனுப்பிடுறாங்க. பட் கடுப்பான விஷயம்னா, எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு பர்டிகுலர் ஓடிடி இருக்குன்னா அது ஓடிடிக்கு டீமே பண்ணுறதுங்கிறத கடுப்பாக இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் அந்தந்த படங்களை அந்தந்த லாங்குவேஜில் பாருங்கள். அதுவும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்றது என்னோட கருத்து. நான் அடுத்ததாக அதோமுகம். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சட்டிலான ஒரு த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கும் பார்ட் 2 இருக்குது, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதோமுகம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்ன கருமாட்டா இது இப்போல்லாம் பண்ணுறானுங்க. பட் ஆனால் இந்த கதையோட உண்மையான முகம் தெரிஞ்சக்கப்புறமா அதோமுகம்ன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக ஒரு ஃபீல் மூவி குரங்குப்பெடர். ஸோ இந்த ஒரு படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான். ஸோ அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதான். இது நெக்லைட்ஸ் ஓரியன்டான ஒரு படம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் தான் கிங்கு. ஸோ இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இது என் லிஸ்ட்டில் வரும் நான் எதிர்பார்க்கல. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. சந்தானம் நடிச்சிருக்கிற ஒரு படம் இங்கே நான் தான் கிங்கு. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் இருந்த வரைக்கும் செம்ம வச்சுருப்பீங்க. மெயினாக தம்பிராமையை பயங்கரமாக கலக்கியிருப்பார் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும்.
அடுத்ததாக வந்துட்டு மகாராஜா. ஸோ இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் தான். அண்ட் டெட்பூல் அண்ட் வால்வரின். ஸோ ஹாலிவுட் லெவலில் இந்த வருஷம் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபன்னியான மூவி. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த். மோட்டிவேஷனாக டவுனாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போட்டு பாருங்கள். ஸோ நிஜமான ஒரு கதை, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பயங்கரமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக எப்படி மாறினார் அப்படிங்கிற அந்த ஒரு கதை. அடுத்ததாக கோலம். இது வந்து சிம்பிள் அண்ட் செட்டிலான ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு கொலை நடந்திருக்கும், யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியும், பட் அதோட அவுட்கம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பார்ட் 2 இருக்குது. ஸோ அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிமாண்டி காலனி 2. பொதுவாகவே சீக்வல்ஸ்லாம் வந்து ஃபெயிலாக போயிட்டுருக்கேன். இந்த ஒரு சமயத்தில் டிமாண்டி காலனி 2 தரமான ஒரு சீக்கிரம் எடுத்திருக்காரு அஜய் நானமுத்து. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அடுத்த பாட்டுக்கு ஒன்று லீச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். சரிப்போதா சனிவாரம் இல்லை சூர்யா சாட்டர்டே. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அதுதான் நான் சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனாலுமே அது அந்தந்த நமக்கு ஏற்ற லாங்குவேஜில் டப் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக லப்பர் பந்து. ஸோ இதை பற்றியும் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக வாழா. இது வந்து மலையாள படம், நம்ம தமிழ் படம் வாழை இதில் வந்து சேர்த்தலை. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்டான படமாக எனக்கு வந்து தோணலை. பட் மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக வந்து இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு நிறையா பசங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அடுத்ததாக மெய்யழகன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவி ஆஃப் த இயர். ஸோ அதை பற்றிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக பிளாக்கு. ஸோ ஒரு டைம் லூப் அண்ட் சயின்ஸ் தியரின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இந்த படத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தை ஸ்டார்டிங்கில் இந்த வரைக்கும் ஸ்க்ரீன்லேருந்து கண்ணெடுக்க முடியல, அந்தளவுக்கு அழகான ஒரு படமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலவே எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சிது. அடுத்ததாக போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த ஒரு படம் ரொம்பவே வந்து அண்டர் ரேட்டட். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இந்த படம் வந்து கொடுக்கும். லக்கி பாஸ்கர் சொல்ல தேவையே இல்லை, பயங்கரமான ஒரு ஹிட்டு இந்த வருஷத்தில் துல்கருக்கு. ஸோ லக்கி பாஸ்கர் அடுத்ததாக சட்டமென் கையில். இந்த ஒரு படமும் அண்டர் ரேட்டட், அவைலபிள் இன் அமேசான் ப்ரைம். அது ஏன்னே தெரில, அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்கிற நிறைய படங்கள் அண்டர் ரேட்டடா இல்லை அண்டர் ரேட்டடான படங்களை வாங்கி இவங்க வந்து அமேசான் ப்ரைமில் போடுறாங்களா அப்படின்னு தெரியல. நான் சொல்கிறதுல இங்கே இருக்கிற முக்கால்வாசி படங்கள் அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. ஸோ சட்டமென் கையில் சதீஷ் கிட்ட வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூவி, செமையான ஒரு படமாக இருந்துச்சு. பட் லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருந்தாலுமே ஒரு 1 நைட்டில் நடக்கிற ஒரு த்ரில்லராக இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நுணக்குழி. ஸோ ஜீது ஜோசப் திருஷ்யம் பட டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஒரு பொய்க்கு மேலே போய் அடுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. படம் ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதே சமயம் ஒரு த்ரில்லரும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் ஆஃப் த சிட், ஏஜ் காமெடி த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பிளடி பகர். இந்த படத்துக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, உடன்பாடு இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒரு தரமான படம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ அளவு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த மாதிரி படத்தை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்ததாக சூக்ஷ்மதர்ஷினி. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு ஃபயர் விட்டுருக்கிற படம். ஸோ அதை பற்றி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அடுத்ததாக மேக்ஸ். இது வந்து ஒரு கன்னட படம். கைதி படம் மாதிரியே 1 நைட் நடந்த ஒரு ஸ்டோரி. ஸ்கிச்சா சிரிப்பாக பயங்கரமாகவே பண்ணியிருப்பார். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபேமிலி படம். ஸோ இந்த ஃபேமிலி படம் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் வரும். ரொம்ப அழகான ஒரு படம். இப்போ எப்படி குடும்பஸ்தன் படத்தை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபேமிலி படம். தட்ஸ் இட் கைஸ். போன வருஷம் நான் பார்த்ததில், அதாவது போன வருஷம் ரிலீஸ் ஆகி நான் பார்த்ததில் நல்ல படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அண்டு நீங்கள் எவ்வளோ படங்கள் பார்த்தீங்க, அதில் எவ்வளோ நல்ல படங்கள் இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லிஸ்ட்டோட எங் லிஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி ஒஸ்ட் மூவிஸோட நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒஸ்ட் மூவிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். This is Ajit signing off. Have a good second set of the best to happen.